நைட்டில் டே 69 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 69 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட இந்த 8 சீசன்ஸ்லையுமே இல்லாத அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ்வளோதான் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் சொன்னதுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டன்ட் வந்துட்டு அதை ஒத்துக்காமல் பேசின ஒரு ரீசன்னால வாய்ஸ் மூலியமாக வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்தது இந்த சீசனில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ பொதுவாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண் இருக்கார் இல்லையா, ஒயில்ட் கார்டுக்கு முன்னாடி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்நியன் நம்பி மாதிரி இருந்தாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பகவானே எல்லாரும் இப்படி பண்ணுறாளே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தார் பார்த்தோம் அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமா ஒரு வேரியேஷன் அப்படின்றத காட்டினாரு. லாஸ்ட் 2 வீக்ஸா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேரியேஷன் அப்படின்றத காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ்குள்ள இருக்கவங்ககிட்டயா இருந்தாலும் சரி, இல்லை வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கா இருந்தாலும் சரி, ஏன் வந்துட்டு இவர் தேவையில்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தோண வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அருணுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, டே பை டே வந்துட்டு அவர் நான் பெஸ்டா பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணி ரொம்ப ஒஸ்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேபர் ஓரியன்ட் ஸ்கில் ஓரியன்ட் அப்படின்ற பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே அருண் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டேல வந்துட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் என்ன உங்களுக்கு இந்த வீட்டில் வேலை பார்க்க வந்திருக்கேனா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தது அருண் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பேசி ஒரு வழியாக பார்த்தோம்னா ஷார்ட் அவுட் மாதிரி பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீபக் இருக்கார் இல்லையா, விளையாட்டுத்தனமாக வந்துட்டு வாங்க ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ அதுக்கு உடனே அருண் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தான் ஸ்கில் ஓரியன்ட் டீம் ஆச்சு, பார்க்குற நீங்கள் வந்துட்டு எப்படி வரக்காப்பிய ஸ்கில்ஃபுல்லாக போடுறீங்க, 3000 ரூபாய்க்கு தான் பொருள் வச்சிருக்கீங்க, எப்படி ஸ்கில்ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வேர்டு விடுறாரு. அது ஒட்டுமொத்த வீடையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி மறுபடியும் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். மறுபடியும் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது தரப்படுது. அருண் இந்த வீக் ஃபுல்லாகவே அந்த ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அது எப்படிங்க நீங்கள் லேபர்னு சொல்லலாம், லேபர்னா உங்களுக்கு கேவலமா அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை பிடிச்சி தொங்கிட்டே இருந்தாப்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி இருக்காரு இல்லையா, விஜய் சேதுபதி வந்துட்டு அந்த பிரச்சனை அப்படின்றத அட்ரஸ் பண்ணுறாரு. அட்ரஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றத தராரு. எதனால் வந்துட்டு அது ஸ்கில் ஓரியன்ட்னு சொன்னாங்க, எதனால் லேபர் ஓரியன்ட் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவருடைய பேச்சுலர் லைஃப்பில் அவர் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸை வச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது கொடுக்கப்படுது. பட் எதையுமே ஒத்துக்காத மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா ஜனனி சொன்ன மாதிரி நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி நான் தப்பா சொல்லலை, இந்த வீடு தான் என்ன தப்பா ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதில் விஜய் சேதுபதியுமே சேர்த்துட்டாரு அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லணும். நான் வந்துட்டு லேபர்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, அது தப்பான வேர்டு அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, இவர் என்ன வந்துட்டு என்கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் அதை மாற்ற பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி மேலேயே ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் வச்சிருந்தாப்புல அருண் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை வந்துட்டு விஜய் சேதுபதி கேட்டுகிட்டே இருந்து பார்த்தோம் அப்படின்னா 8 சீசன்ஸில் இல்லாத அளவுக்கு ஒரு எபிசோட் முடிஞ்சு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் வாய்ஸ் மூலிமா வந்து அருண் கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாரு. அந்த வாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோபம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அருண் வந்து மாற்றி பேசுறது இருக்கு இல்லையா, மொத்தமாகவே அருண் கிட்ட 3 கேள்வி கேட்கப்பட்டுருச்சு. பட் அதுக்கு அருண் பார்த்தோம் அப்படின்னா 6 பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த லேபர் ஓரியன்ட் ஸ்கில் ஓரியன்ட் அந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, ஜெஃப்ரி வந்துட்டு நீங்கள் எப்படி பெஸ்ட் கேப்டனாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, பெஸ்ட் மேனேஜரா அப்படின்றதா இருந்தாலும் சரி, அருண் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்விஸ்ட் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பதிலை சொல்லிடுறது, ஒரு பதில் சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா தப்பா போயிருச்சுன்னா வேற ஏதாவது ஒரு பதிலை சொல்லி சமாளிக்கிறது அப்படின்றது அவருக்கு கைவந்த கலையா இருக்கு. அதை தான் அவர் கேம் பிளேவாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று விஜய் சேதுபதி கிட்டையும் அதே தான் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதி கேட்கும் போது ஒரு பதிலை சொல்றது, அதுக்கப்புறமா மழுப்பு ஒரு பதிலை சொல்றது அப்படின்றத பொறுத்த வரைக்குமே அருண் தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்றாரு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஹவுஸ்மேட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்காக இருந்தாலும் சரி புரிஞ்சிருக்கு. பட் அருண் அதை ஒத்துக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடு தப்பா இருக்கு, இந்த வீட்டில் ஒரு வார்த்தை தப்பா விடப்பட்டிருக்கு, அதை யாருமே பேச மாட்டாங்களே அப்படின்னா மறுபடியும் பேசிட்டு இருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்குமே அருணை வச்சு செஞ்சிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள கம்பீரமாக வளர்ந்துகிட்டு இருந்த அருண் இருக்காருல்ல, அப்பா எனக்கு இந்த கேமே போது நான் வெளியே போறேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ப்ரொவோக் ஆயிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் போது ப்ரொவோக் ஆகுது, ஹர்ட் ஆகுது அப்படின்னா அதே விஷயத்தை தான் பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் அவர் இன்னொருத்தருக்கு திருப்பி பண்றாரு. முத்துக்குமரன் வந்துட்டு மவுத் பீஸ் பாபா அப்படின்னு சொல்லி பண்ணி காட்டுறது, இந்த விஷயத்தை தான் பார்த்தோம் அப்படின்னா அருண் கண்டினியூஸாக பண்றாரு. ஸோ தனக்கு வந்தா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது நேற்று அருண் கிட்ட இருந்து வெளிப்பட்டுருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். முன்னாடியா இருந்தாலும் சரி, நேற்று எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, விஷால் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அதையும் அருண் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட்ல இல்லை. ஸோ அருணுடைய அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய பேக் ஃபயர் ஆயிருந்துச்சு நேற்று அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஜெஃப்ரினுடைய கேப்டன்ஷி அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த நாமினேஷன் பாஸ் இருக்கு இல்லையா, அது கிடைச்ச விஷயம். ஸோ அந்த மேனேஜர்ஸ்ல யார் பெஸ்டா நடந்துகிட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே மனசாட்சிக்கு உட்பட்டு பார்த்தோம்னா நேற்று தீபக்
அண்ட் மஞ்சரி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அதே விஷயம் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த ஓட்டிங்கில் போகும்போது அதை மாற்றி விட்டதே வந்துட்டு அருண் அண்ட் சத்யா தான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ரிவ்யூலேயே அதை சொல்லியிருந்தோம். ஸோ யார் வந்துட்டு கரெக்டோ, ஏன்னா அருணுக்கு வந்துட்டு மஞ்சரியை சுத்தமாக ஆகவே ஆகாது. தீபக் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு டஃப் காம்படிட்டராக பார்க்கப்படுறாரு. ஜெஃப்ரி தானே, ஜெஃப்ரி வந்துட்டு நமக்கு டஃப்பாக இருக்க மாட்டான் அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்த்தோம் அப்படின்னா அருண் அவருக்கு யார் யார் டஃப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த விஷயம் போயிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெளிவாக இருக்காப்ல அப்படின்னு சொல்லணும். ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி ரொம்ப ஓப்பனாகவே நீ வந்துட்டு அந்த ஃப்ரீ பாஸ் இருக்கு இல்லையா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்துட்டு எலிஜிபிள்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஜெஃப்ரி இல்லை நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பாசம் பாயாசம் அப்படின்ற பேரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தனக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க இல்லையா, தன்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனே என்ன அப்படின்னா அவருக்கு கிடைக்கல அப்படின்றது கிடையாது, மஞ்சரிக்கு எங்கே அது கிடைச்சிருமோ அப்படின்ற இன்டென்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அதை கிடைக்க விடாமல் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி இருக்காங்க இல்லையா, கடைசி வரைக்கும் வந்துட்டு நின்று பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றது வந்துட்டு வேணும், ஏன்னா நான் அதுக்காக உழைச்சிருக்கேன், அதுக்கான வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ வேலை பார்த்தவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஏன்னா ஒவ்வொருத்தருமே அந்த நாமினேஷன் ஃப்ரீக்காக தான் அந்த டாஸ்க் அப்படின்றத வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு விளையாடுறாங்க. ஸோ அப்படி விளையாடுறவங்களுக்கு தான் அந்த பாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கிளியராக புரிய வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய அப்கமிங் வீக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நடக்கக்கூடிய டாஸ்க்லையாவது விளையாண்டவங்களுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ இருக்கு இல்லையா அது போய் சேருதா, இல்லை மறுபடியும் இவங்க விஜய் சேதுபதி சொல்றதுல ஆமாம் சார் கரெக்டு சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மறுபடியும் இவங்க அந்த உழப்பல் கேம் அப்படின்றத விளையாட போறாங்களா அப்படின்றது தெரியல. பட் நம்ம அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கையோட அந்த நாமினேஷன் ஃப்ரீ இருக்கு இல்லையா, அந்த ஜெஃப்ரி கிட்ட இருந்து பிடிங்கி மஞ்சரி இல்லைன்னா தீபக் இவங்க ரெண்டு பேர்ல யார்ட்டாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும். பட் அதை பண்ணாமல் விட்டது அப்படின்றது கொஞ்சம் ஏமாற்றம் தான். மேபி இன்னைக்கு எபிசோட் இருக்கு இல்லையா அதில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்லலாம். மூணாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சத்யாவுடைய எவிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். சத்யாவை பொறுத்த வரைக்குமே முத்துக்குமரன் சொன்ன மாதிரியும் நம்மளுடைய பார்வையில் இருந்துமே சத்யா இந்த வீட்டுக்கு சுத்தமாக செட் ஆகாத ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வீட்டில் ஒன்றாவே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், திடீர்னு வந்துட்டு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு குறை சொன்னால் அவங்களே திருப்பியும் குத்தணும், லைக் ஜெஃப்ரி மாதிரி அப்படின்னே சொல்லலாம். கோவா கேங் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு கோவா கேங் மேலே ஒரு பிரச்சனை, கோவா கேங் மேலே கேம் கெடுது அப்படின்னோடனே கோவா கேங்கில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸே வந்துட்டு நாமினேட் பண்ணியிருந்தாப்ல எவிக்ஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேம் அப்படின்றத விளையாடணும். ஜெஃப்ரி சொன்னது தப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது, பண்ணது தப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம முன்னேறி போனோம் அப்படின்னா யாராவது ஒருத்தரை குத்துனா தான் முன்னேறி போக முடியும் அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம டீம்மேட்டாக இருந்தாலும் சரி, ரூம்மேட்டாக இருந்தாலும் சரி, கேம்மேட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் குத்துனா தான் இந்த கேமில் முன்னாடி போக முடியும் அப்படின்றதா அந்த கேமினுடைய ஸ்ட்ராட்டஜியே அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த கேமுக்கு துளியும் செட் ஆகாத சத்யா இருக்கார் இல்லையா, அவர் வெளியாகி போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 10 வாரத்தில் சத்யா எப்படி உள்ள இருந்தாரு அப்படின்ற அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது எனக்குமே பர்சனலாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத சத்யா எதுவும் பண்ணலை. ஸோ இப்போ இந்த வாரத்தில் சத்யா வெளியே போனது அவருக்காக இருந்தாலும் சரி, கேமுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அருணினுடைய இந்த விஷயத்தை பற்றியும் அருண் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு இல்லையா அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு நானும் விஜய் சேதுபதி கேட்ட அதே கொஸ்டினை தான் அவங்க முன்னாடி வைக்கிறேன். அருண் இந்த விஷயங்களெல்லாம் ஏன் பண்றாருன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.